நீங்கள் ஒரு விமர்சனங்கள் வந்து வைக்கலாம். கடந்த காலத்திலும் கிசுகிசுக்கள்லாம் எழுதப்படும். நான் இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி நேத்தா நடக்குது. பிரிண்ட் மீடியாவில் கூட. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகரை வந்து கார்னர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நெருக்கடி கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த பெண்ணுக்கு பண்ணியிருக்கிறாங்க. நயன்தாராவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நான் பார்க்குறேன், அடுத்த நாளே போட்டிருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து நயன்தாராவை வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி, டிஃபேம் பண்ணுற மாதிரி, கார்னர் பண்ணுற மாதிரி, ஏதோ ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கி அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பறிக்கிற மாதிரி இந்த இந்த வலைபேச்சு இருக்கிற 3 பேர். அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ காட்டமாக குரங்குகளுக்கு ஒப்பிட்டு அவங்க வந்து சேனலில் பேசும்போது நம்ம பார்த்தோம். அவங்க எளிதாக சிரிச்சுக்கிட்டு கொடுக்குற இன்டர்வியூ தான். ஆனால் உள்ளே இருக்கிற வலி என்னன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. 1. 2வது, இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 8ஆம் தேதி பதில் அளிக்க சொல்லியிருக்கு. நீதிமன்றத்தில் சட்டபூர்வமான ஒரு தீர்வு கிடைக்க போகுது. இதுக்கு இடையில் அவங்களுக்கு சமரசமாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமரசத்துக்கு கூட அவங்க ஒரு முயற்சி பண்ணுறதாவே எடுத்துக்கலாமே.